Hi everyone. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பரீட்சை எக்ஸாம் 2025 எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் எப்படி வியூ பண்ணுறது. ஸோ அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பரீட்சை எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஆல்சோ அந்த லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் நல்லா டைம் இருக்குது. ஸோ மாடல் பேப்பர்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அண்ட் தென் இந்த மாடல் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இன்னும் படிக்காமல் ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கவங்க அட்லீஸ்ட் இந்த மாடல் பேப்பர்ஸாவது தரவு பண்ணிங்கனாலே நீங்கள் எக்ஸாம்ஸ் நல்லாவே எழுதலாம், ஓகேவா. ஸோ அண்ட் தென் இதில் எக்ஸாம்ஸ்க்கான லெசன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஆல்சோ நான் அதில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு மீனிங்ஸ் தெரியலனாலும் அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், ஓகேவா. எஸ்ஏஸ், மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போது அந்த ஹால் டிக்கெட் வந்து எப்படி வியூ பண்ணுறதுன்றது உங்களுக்கு. ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பரீட்சை எக்ஸாம் ஹால் டிக்கெட் எப்படி வியூ பண்ணுறது. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் இன்கேஸ் ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆகலைனாலும் அதை எப்படி நீங்கள் நெட்லேயே பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் இதில் சொல்ல போகிறேன். ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட ரோல் நம்பர்ஸ் ஆல்சோ நீங்கள் இதில் எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ இதில் நீங்கள் குரோமில் போயிட்டு அந்த வெப்சைட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது மீன்ஸ் என்னென்னா www. இந்த மேலே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், dbhpscentral.org. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வரதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இது நான் மொபைல் வியூவில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு லேப்டாப் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ இதில் இந்த எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே மெனு பாரில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேவா. ஸோ இதில் ஆன்லைன் போர்ட்டல் பேமெண்ட் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹால் டிக்கெட் ரிசல்ட் இருக்கு. இதில் ஹால் டிக்கெட்டுன்னு இருக்குல்ல, ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிளிக் இயர். ஸோ இந்த டாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன உங்களோட ரோல் நம்பர் என்னன்றது இதில் பார்த்துக்கலாம். ஸோ மேலே பாருங்கள் செலக்ட் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்றதை கொடுத்துருவீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டேட்டோட நேம்ஸ் காமிக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட டைப். ஸோ என்ன டைப்ன்றதை லோயர்னா லோயர் எக்ஸாம் பரீட்சை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ லோயர் எக்ஸாம் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இருக்குது. எக்ஸாம் மந்த் அண்ட் இயரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம எதுவும் டச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஐடின்னு இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சிலர் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஓகே. ஸோ அந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த ரிசிப்டோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஐடி நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இதுவே வந்து பிரச்சாரக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சாரக் நம்பர் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரோல் நம்பரோட அண்ட் தென் எக்ஸாமோட சென்டர் அட்ரஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து ஐடி நம்பர் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபோனார் உங்களோட மொபைல் நம்பர் எது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இன்கேஸ் வந்து நீங்கள் அதையும் இன்கேஸ் வந்து நம்பர்ஸ் வந்து எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியலனா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேமும் கேட்குது பாருங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இங்கே வியூ எக்ஸாம் ரோல் நம்பர்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட சென்டர் அட்ரஸ், உங்களோட ரோல் நம்பர் அண்ட் தென் எல்லாமே வந்துடும், ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, இதில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த பிரிண்ட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கான ஹால் டிக்கெட்டுமே நெட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆகலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வரி பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆகிடும். ஸோ அந்த வீக் வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள், ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆகிடும். இன்கேஸ் வரலனாலும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ இதில் இந்த பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.